ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1136 பார்ட் 2. ஓபன் பண்ணா எக்ஹெட் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க நம்ம குமாவை இன்னையோட சம்பவம் பண்ண போறாங்க. ஐ மீன் அவனோட மெமரிஸ் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ண போறாங்க. நம்ம வேகா பங்க் பாத்தீங்கன்னா போன்ல கத்திட்டு இருப்பாரு. என்னன்னா குமாவுக்கு செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் சுவிட்ச் ஒன்னு வைக்கணுமாமா. இன்னும் எவ்வளவு தாண்டா அவனை கொடுமைப்படுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்துவாரு. யாருகிட்ட கத்திக்கிட்டு இருக்காருன்னா ஃபைவ் எல்டர்ல ஒரு ஆளான அந்த சேட்டன் தான். அட இப்ப அவனை ஒரு பயங்கரமான ஹியூமன் வெப்பனா மாத்திருக்காங்க. நாளைக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்துச்சுன்னா கூட அவனே அழிச்சுக்கிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா பஞ்சாயத்து முடிஞ்சது. யாரும் தேவையில்லாம அவன் கூட சண்டை போட்டு சாக வேண்டாம். அதனால இப்படி ஒரு கிரிமினல் பிளான். வேகா பங்குக்கு இது சுத்தமா பிடிக்கல. பட் இருந்தாலும் அவங்க எல்லாம் ஹையர் அத்தாரிட்டியில அவங்க சொன்னதை கேட்டு பண்ணித்தான் ஆகணும். சரின்ட்டு அதுக்கு பதிலா ஒரு ரெக்வஸ்ட் ஒன்னு கேட்பாரு. அவனுக்குன்னு இருக்க ஆசா பாசம் எல்லாத்தையுமே அழிச்சிடறேன்னு சொன்னாங்கல்ல, அதான் அவனே செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ண போற மாதிரி இன்ஸ்டால் பண்ண போறமே. அப்படி இருக்கும்போது அவனோட மெமரிஸ் எதையுமே வைப் பண்ணாம அவனை நார்மலாவே விட்டுறலாமே. நான் இப்போ ஒரு புது பிரெயின் சர்க்கியூட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் பாரு. ஆனா சேட்டன் அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு எந்த ஒரு ஃப்ரீ வில்லுமே இருக்க கூடாது. நானுமே ஒரு சயின்டிஸ்ட் தான். என்னைய ஏமாத்தி ஏதாச்சும் ட்ரிக் பண்ணணும்னு நினைச்ச உன்னை பொலந்துருவேன்பா. அவரு காட்டுக்கு கத்துவாரு. இப்படி நீங்க பண்ணீங்கன்னா குமாவும் பாணியும் என்னைக்குமே மீட் பண்ண முடியாது. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கத்துனா சேட்டன் பாட்டுக்கு போனை கட் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. உடனே வேகா பங்குக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே தலைய தொங்க போட்டுட்டு குமாருக்கு ரூமுக்கு வருவாரு. அவன் பார்த்துட்டு வேகா பங்குக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவருக்காண்டி இவ்வளவு நேரம் பேசியிருக்கான்ல. அதனால அவருக்கு ஷாக் என்னன்னா இவர் பேசினது வேற ஒரு ரூம். அங்க பேசினது எப்படி இவனுக்கு தெரியும்? வந்து ஒட்டி கேட்டுட்டானான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சூப்பர் ஹியரிங் பவர் அவனுக்கு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் அவனால ஃபோக்கஸ்டா அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெளிவா கேட்க முடியும். அப்படிதான் கேட்டிருப்பான். அதே நேரம் சென்டமோருவை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா இந்த தீவு மொத்தத்தையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். யாரும் அவனை மீறி இந்த தீவுக்குள்ள வர முடியாது. அதே நேரம் இங்க வேகா பங்குக்கு என்ன கவலைன்னா இன்னைக்குதான் குமா அவனோட ஃப்ரீ வில்ல மொத்தமா இழக்க போறான். இந்த 2 வருஷமா குமா கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. நல்லா ஃபன்னா இருந்துச்சாமா. ஆனா இப்ப அது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே ஆபரேட் பண்ண ஆரம்பிப்பாரா. அப்பதான் அவனோட மிஷனையும் சொல்லுவாரு. ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் கூட சண்டை போட போறான். குமாவை க்ளோன் பண்ண ஏகப்பட்ட சோல்ஜர்ஸையும் கேட்டிருக்காங்களாமா. அந்த வேலையை வேற முடியணும்னு சொல்லி கம்ப்யூட்டரை தட்டுன்னு தட்டிட்டு இருக்கும் போது குமா என்ன சொல்லுவான், இந்த மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு மிஷன் எனக்கு அசைன் பண்ணுங்க அப்படிமா. என்னன்னு கேட்டா நம்ம லூஃபியோட ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணுமாமா. எதுக்குன்னா அவங்களோட க்ரூ மெம்பர் ஒருத்தர் வந்து சேர்ற வரைக்கும். குமாவுக்கு என்ன கவலைன்னா அவனோட growth என்னால பார்க்க முடியலையே, பார்த்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே நினைப்பான். அந்த பையில பில்டப் பண்ற அளவுக்கு என்ன இருக்கு அவங்கிட்ட? அப்படி நீ என்னத்த பார்த்தேன்னு கேட்டா அவனை பார்க்கும்போது சன் கார்டு நிக்காவை பாக்குற மாதிரியே இருக்குது. அவர் என்ன பண்ணுவாராமா, ஒரு மியூசிக்கை போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே மத்தவங்களையும் சிரிக்க வைக்கிற ஒரு சூப்பரான வாரியர். இந்த உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ. அவனால மட்டும்தான் அதை பண்ண முடியும். எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்குதுன்னு குமா அவ்வளவு சந்தோஷமா சொல்லுவான். வேகா பங்குக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரெவல்யூஷனரி ஆர்மியை சேர்ந்தவன் ஒரு பைரட்டை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஆனா அவன் லைஃபே ஒரு மோசமான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்குது. சரி ரைட், உன்னோட பவரை தர நீ அதை கூடு. அதை வச்சுதான் நான் என்னோட சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம கிட்ட அப்படி ஒரு டீல் இருக்குன்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனோட மெமரியை அப்படியே உருவாக்குவான். இது வெளியில வந்துருச்சுன்னா அவனோட மெமரிஸ் எல்லாம் மறந்து போயிருமான்னு கேட்டா அப்படியெல்லாம் இல்ல. இது ஜஸ்ட் காப்பியாமா. என்ன ஒரு பஞ்சாயத்துனா இந்த மெமரிஸை யாரு தொடுறாங்களோ அவங்களுக்கு குமாவோட மெமரிஸ் எல்லாமே வந்துரும். அதுக்கப்புறம் இது காணாம போயிடும். மறுபடியும் குமா வந்து உருவாக்குனாதான் உண்டு. அப்படின்னா குமா பாடுபட்டது எல்லாமே இதுல மட்டும்தான் இருக்குது. சரி ரைட்டு, நான் ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு லொட்டுன்னு கம்ப்யூட்டரை போட்டு தட்ட ஆரம்பிச்சிருவாரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் குமாவோட மெமரிஸ் எல்லாம் மொத்தமா காலியாக போகுது. இப்ப அவன் ஒரு புது மனுஷனா மாற போறான். அப்படியே ஃபீல் பண்ணிட்டே கண்ணை மூடுவான். அவனுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து, அதாவது அவன் பிறந்ததுல இருந்து அவன் என்னென்னலாம் பாடுபட்டானோ ஒன்னு விடாம எல்லாமே அவன் மைண்ட்ல ஓடும். அடிமை வம்சத்துல பிறந்தான்னு சொல்லி அவனை படாத பாடுபடுத்தி அவன் ஃபேமிலியவே போட்டு தள்ளி அவன் லைஃப்ல ஏகப்பட்ட சிக்கல்கள். சரி, இப்படி ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்த எல்லா விஷயமுமே ஒன்னு விடாம அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். அந்த டைம் வேகா பங்க பார்க்கணுமே கதறி அழுதுகிட்டு இருப்பாரு. ஏன்னா குமா என்ன சொல்லியிருப்பான், நான் வாழ்றது மத்தவங்களுக்கு ட்ரபிளா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவான். நீ இப்ப சாக போற, அதாவது அவனோட மெமரிஸ் எல்லாமே அழிய போகுது. சோ உன்னோட இழப்பு எத்தனை பேருக்கு வலிய தர போகுதுன்னு தெரியல. ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் குமா, நீ ஒரு சூப்பர் ஹீரோ. உன்னை உன் பொண்ணுல இருந்து உன்னை சேர்ந்தவங்க எல்லாருமே கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி கதறி அழுவாரு. ரொம்ப தேங்க்ஸ் வேகா பங்கு, நீங்க பாணியை எப்படியோ காப்பாத்திட்டீங்க. அவளை பார்க்கும்போது இந்த விஷயத்த சொல்லிருங்கன்னு என்னமோ ஒன்னு சொல்லியிருப்பான். என்னன்னு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஆளுக்கு ஹீரோவா இருந்தது யாரு, அந்த நிக்கா தானே. இப்ப எல்லாம் மறந்து போகுது. அப்படியே அவன் மெமரிஸ் எல்லாம் கரைஞ்சு போற மாதிரி காமிப்பாங்க. பாத்தீங்கன்னா குமாவோட கண் அப்படியே ரெட்டா மாதிரி இருக்கும். பயலுக்கு இப்போ அவனோட மெமரிஸ் அது இதுன்னு எதுவுமே மைண்ட்ல இல்ல. இப்போ அவன் ஒரு கம்ப்ளீட் சைபார்க். கமாண்ட கேட்டு அப்படியே நடப்பான். சோ இந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே ஜுவல்லரி பாணி வந்து பாத்துட்டான். கதறி அழுவா. நம்ம டேடி நமக்காண்டி இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரா, அவரை நம்மால காப்பாத்த முடியலையே அப்படின்ட்டு அவ்வளவு ஃபீல் பண்ணுவா. இனி இதுக்கப்புறம் கதையில என்னென்னலாம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.
Where are